ஹாய் ஆல். இப்போ கீரை கடையலுங்க. அரைக்கீரை வாங்கி ஆஞ்சிட்டு தண்ணியில் கொஞ்சம் ஆப்போசோடா போட்டுட்டு அதில் இந்த கீரையை முக்கி வச்சுட்டு ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சுட்டு அந்த தண்ணியை ஊற்றிட்டு திருப்பி ஒரு 4-5 வாட்டி நல்ல கீரையை அலசிட்டு இந்த பாத்திரத்தில் போட்டிருக்கேன். அதோட பச்சை மிளகா ஒரு 6 பச்சை மிளகா, கொஞ்சம் மஞ்சப்பொடி, தேவையான உப்பு, ஒரு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி போட்டிருக்கேன். இந்த அளவுக்கு புளியும் போட்டு சேர்த்து இப்போ வேக வைக்க போகிறேன். இதில் நான் தண்ணி ஊற்றலை பாருங்க. இதில் நான் தண்ணி ஊற்றலை. பாருங்க, இதில் தண்ணியே ஊற்றலை. இதை அப்படியே மூடிட்டு நான் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு வேக வச்சுக்கிறேன். இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து கடைசி பாயிண்ட் வர்ற வரைக்கும் நான் வேக வச்சுப்பேன். அதுக்கப்புறமா ஆஃப் பண்ணிவிட்டு ஆறுன அப்புறமா கடைஞ்சிப்பேன். இப்போ இதை நான் அந்த ஸ்டவ்வில் வச்சிடுறேங்க. இந்த ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ ஈரல் பண்ண போகிறேங்க. அதுக்கு ஒரு 300 கிராம் ஈரல் வாங்கியிருக்கேன். அதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதில் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு இந்த ஸ்பூனில் 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள் நல்லா ஃபுல்லாக, 1 ஸ்பூன் தனியாத்தூள் நல்லா ஃபுல்லாக போட்டிருக்கேன். இதில் மிளகு தூளும் தூவும், அதனால் பார்த்துக்கிட்டு மிளகாய் தூள் போட்டுக்கணும். இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இது வெறும் புரட்டல் தான். இப்போ இதையும் நான் ஏஎம்சி பாத்திரத்தில் தண்ணி இல்லாமல் வேக வச்சுக்கிறேன். மூடி வச்சுட்டு இதையும் அதே மாதிரி நான் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன். இது ரெண்டும் நல்லா வேகட்டும். இப்போ நான் ஈரலை காட்டுறேன், திறக்கக்கூடாது, ஆனாலும் நான் ஈரலை கொஞ்சம் உங்களுக்காக காட்டுறேன். இல்லை பாருங்க, இந்த பாயிண்ட் வந்துட்டு இந்த அளவுக்கு வந்திருக்குது. இப்போ ஸ்டார்டிங் இங்கே இருந்தது, அதுலேருந்து இப்போ மிட்வேல இருக்குது. இப்போ நான் ஜஸ்ட் எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு. பாருங்க, தண்ணி விட்டு வந்திருக்குது. ஈரலையும் செக் பண்ணலாம். இது பாருங்களேன், கட் ஆகுது. முக்கால்வாசி வெந்துருச்சுங்க. இது முக்கால்வாசி வெந்துருச்சு பாருங்க. இப்படி நல்லா கட் ஆகுது, முக்கால்வாசி வெந்துருச்சு. இதை நான் அந்த பாயிண்ட் கடைசி பாயிண்ட் வர்ற வரைக்கும் பாருங்க, நான் காட்டுறச்சே உங்களுக்கு பாருங்களேன் எவ்வளோ தண்ணி விட்டு வந்திருக்குதுன்னு. இப்போ நான் அந்த எண்ட் பாயிண்ட் வரைக்கும் இந்த மாதிரி எடுத்துட்டா திருப்பி அந்த பாயிண்ட் பின்னாடி போயிடுங்க. அதனால தான் எடுத்து பார்க்கக்கூடாது. இந்த கட்லெட் சிம்பிள் இந்த கட்லெட் சிம்பிள் இருக்கு இல்லையா, இது கிட்ட வந்த உடனே நம்ம இதை குறைச்சி வச்சிடணும். குறைச்சின்னா மீடியமில், ரொம்ப குறைச்சில்ல. அதுக்கப்புறம் இந்த கடைசி பாயிண்ட் வர வரைக்கும் அந்த மீடியம்லேயே வச்சுட்டு அப்படியே எடுத்து வச்சுட்டு அது ஆறுற வரைக்கும் தொடாமல் இருந்தால் அது கரெக்டாக வந்துட்டு நல்லா வெந்து வரும். நான் வந்துட்டு இப்போ அதை மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். இந்த பாயிண்ட் வந்த அப்புறமா ஆஃப் பண்ணிடுறேன். இந்த மாதிரி எடுத்து காட்டக்கூடாது, பட் நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக எடுத்து காட்டுறேன். இப்போ அதே மாதிரி கீரையும் பாருங்கள் எப்படி இந்த பாதி தூரத்துக்கு தான் வந்திருக்குது. சாரி, இந்த பாதி தூரத்துக்கு தான் வந்திருக்குது. அதுக்குள்ளே நல்லா அப்படியே குறைஞ்சு சுருங்கி வந்துருச்சு. இதை கடைசி பாயிண்ட்டுக்கு வந்த அப்புறமா ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ கீரையும் இந்த ஈரலும் ரெண்டுமே அந்த கடைசி பாயிண்ட்டுக்கு அந்த இது வந்துருச்சுங்க. நான் இதை ஆஃப் பண்ணிடுறேன் ரெண்டுத்தையும். இதுவும் பாருங்கள் கடைசி பாயிண்ட்டுக்கு வந்துருச்சு. இப்போ நான் இதை எடுத்து ஆறுற வரைக்கும் நான் ஓரமாக வச்சிடுறேன். இப்போ இதை பாருங்களேன், ஆக்சுவலாக திறக்கக்கூடாது, நான் திறந்து காட்டுறேன். எவ்வளோ அழகாக சுருங்கி போயிட்டு வெந்துருச்சு பாருங்களேன். எவ்வளோ அழகாக சுருங்கி போயிட்டு இப்படி கட் பண்ணால் அப்படியே கட் ஆகுது பார்த்தீங்களா, சுருங்கி போயிடுது பார்த்தீங்களா. அப்படியே நம்ம போட்டதுக்கு இப்போதைக்கு நல்லா அப்படி கட் ஆகுது பாருங்கள். இவ்வளோதாங்க. இதை நான் இப்படி திறக்கக்கூடாது. இல்லை, இது பேக்கு போகிற வரைக்கும் நல்லா சூடு ஆறுற வரைக்கும் நான் இதை எடுத்து ஒரு ஓரமாக வச்சிடுறேன். இப்போ அது ரெண்டும் சூடு ஆறி வர்றதுக்குள்ளங்க நம்ம இந்த கோஸ் பொரியல் பண்ணிக்கலாம். அதுக்கு கடாய் வச்சுட்டேன். கடாய் சூடு ஆயிடுச்சு. அதில் எண்ணெய் விட்டுக்கிறேன். பருப்பு தேங்காய் எல்லாம் போடாமல் தாங்க கோஸ் பொரியல் இன்னைக்கு பண்ண போகிறேன்.
அது இப்போ கடாய் சூடான உடனே ஃபஸ்ட்டு கொஞ்சம் கடலைப்பருப்பு போட்டுக்கிறேன், ஏன்னா இது வேகத்துக்கு லேட் ஆகும். கொஞ்சம் உளுத்தம் பருப்பு கொஞ்சமாக லைட்டாக வறுபடட்டும். அதுக்கப்புறமா நம்ம கடுகு போட்டுக்கலாம். இப்போது கடலைப்பருப்பு லைட்டாக பொரிஞ்சிருச்சு, ஏன்னா டக்குன்னு இது இரும்பு கடாய், ஸோ டக்குன்னு தீஞ்சிட போகுது. சூடு அப்படியே ரீட்டைன் ஆகும்ல. இப்போ கடுகை போட்டுட்டு கடுகு பொரியட்டும் கொஞ்சம் லைட்டாக. இப்போ கடுகும் நல்லா பொரிஞ்சிருச்சு. இதில் சீரகம் கொஞ்சம் போட்டுட்டு, சீரகம் கொஞ்சம் அப்படி வறுபட்ட உடனே இந்த கடலைப்பருப்பு பாருங்களா ரெட்டாக ஆகிடுறது. நான் நல்லா ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுலேயே கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு பெரிய பச்சை மிளகாவை கட் பண்ணி போட்டிருக்கேன். வெங்காயம் வதங்கின உடனே கோஸ் ஒரு 1/4 கிலோ வாங்கி கட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி வச்சுட்டேங்க. அதை எடுத்து இதில் போட்டுடுறேன். போட்டுட்டு கொஞ்சம் கலந்து விட்டுக்கலாம். கோஸ்லேயும் வெங்காயம் நிறைய போட்டால் நல்லாயிருக்கும். நம்ம தேங்காய் போடாமல் போடுற இதில் கோஸில் இதில் தேங்காயும் பருப்பும் எதுவும் போட போகிறதும் இல்லை. நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் வதங்கட்டும். நீங்கள் ரொம்ப ஹெல்த் கான்ஷியஸாக இருக்கிறவங்களா இருந்தால் என்ன நிறைய போட்டுக்க வேணாங்கிற மாதிரி இருந்தால் அந்த ஏஎம்சி பாத்திரம் என்கிட்ட இருக்குது, உங்களை வாங்கிக்க சொல்லிடலாம். இல்லை, என்கிட்ட இருக்கிறவங்க அந்த ஏஎம்சி பாத்திரத்தில் இது சும்மா ஒரு 1 மினிட் வச்சுட்டு அப்படியே பூ போட்டு வச்சிட்டிங்கன்னா நல்லா வெந்து போயிடும். அப்புறமா கொஞ்சமாக எண்ணெய் விட்டு தாளிச்சிக்கலாம். இல்லை எண்ணெயே இல்லாமல் கூட நம்ம பொரியல் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நம்ம நார்மலாக பண்ணுற மாதிரி பண்ணி காட்டுறேன். கொஞ்ச நேரம் மூடி வச்சுட்டு இதை ஒரு வாட்டி புரட்டி போட்டுக்கலாம். இப்போ இது கொஞ்சம் வதங்கி கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அதோட அளவு கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. இப்போ இதில் நம்ம தேவையான உப்பு கொஞ்சமாக குறைச்சே போட்டுக்கோங்க. கடைசியில் பார்த்துக்கிட்டு கூட போட்டுக்கலாம், ஏன்னா இன்னும் இது வதங்கணும் இல்லையா, அதனால் இதை உப்பு போட்டுட்டு இதில் மஞ்சத்தூள் போட போகிறதில்ல, அப்படியே வெள்ளையாக இருக்கட்டும்ட்டு. இப்போ இதை இப்படி மூடி வச்சிடலாம். இது பார்க்கலாம், இந்த அளவுக்கு வதங்கி வந்திருக்குது. இன்னும் வேகணும் கோஸு. நான் இப்படியே புரட்டி போட்டுட்டு கீழே வந்துட்டு தீயாமல் அடி பிடிச்சிக்காம நான் நல்லா வெந்துட்டு அப்புறமா உங்களுக்கு காட்டுறேங்க. கொஞ்ச நேரம் மூடி வச்சுக்கலாம். சிம்லேயே இருக்கு அடுப்பு. கிட்டத்தட்ட ஒரு 6-7 நிமிஷம் ஆச்சுங்க. பார்க்கலாம். வெந்துருச்சான்னு பார்க்கலாம். இன்னும் வேகலைங்க. இது வாயில போட்டு பார்க்குறேன். இது கருக்குங்குது. அதுதாங்க அந்த ஏஎம்சி பாத்திரத்தில் வேக வச்சா ஒரே நிமிஷம் தாங்க, ரெஸ்டிங் டைம் தான் அதுக்கு மெயின். இன்னும் ஒரு 5 நிமிஷம் ஆகும் போல் இருக்குது. பார்க்கலாம். இது கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷம் ஆச்சுங்க. பாருங்க, இப்போதான் ஓரளவுக்கு அப்படி வெந்து வந்திருக்குது. இப்போ நான் செக் பண்ணிக்கிறேன். தீயை நல்லா குறைச்சிடலாம், ஏன்னா இது கலர் மாற ஆரம்பிக்குது. இப்போதாங்க இது வதங்கிடுச்சு. இப்போ நான் ஆஃப் பண்ணிடுறேன் ஸ்டவ்வு. இப்போ இதை வேறு பாத்திரத்துக்கு ஷிஃப்ட் பண்ணிடலாங்க, ஏன்னா இரும்பு கடாய் இல்லையா, ஒரு மாதிரி கருப்பாக ஆகிடும். இதே நார்மல் கடாய்னா கொஞ்சம் அப்படியே கூட விட்டுட்டு நம்ம ஆறுன அப்புறமா எடுத்து வச்சுக்கலாம். இதுதாங்க இப்போ இப்படி நம்ம இவ்வளோ நேரம் போட்டு வதக்கி அந்த வெஜிடபிளை வந்துட்டு இவ்வளோ நேரம் நம்ம வேக வச்சா அந்த வெஜிடபிளில் இருக்கிற அந்த
இந்த வேல்யூஸ் எல்லாம் போயிடும்னு சொல்கிறது. அதுக்கு தாங்க எல்லாரும் வந்துட்டு ராவாக சாப்பிடுங்க ஆர் வந்துட்டு ஸ்டீம் பண்ணி சாப்பிடுங்கன்னு சொல்கிறது. இதனால தாங்க சொல்கிறாங்க. இந்த மாதிரி இவ்வளோ நேரம் வெந்தால் இந்த வெஜிடபிள்ஸில் இருக்கிற இந்த மாய்ஸ்சர் பூரா அப்படியே ட்ரை ஆகிடுங்க. இப்போ கீரை பார்க்கலாம் வாங்கிடுச்சு. இப்போ இதை கடைஞ்சிக்கலாம். நல்ல பச்சை மிளகாய் எல்லாமே பாருங்கள் எவ்வளோ நல்லா ஸ்மாஷ் ஆகுதுன்னு. தண்ணியே ஊற்றலை அண்ட் டைமிங்ஸும் சீக்கிரமாக ஆகிடுங்க. அதனால தான் வந்துட்டு இந்த ரொம்ப நேரம் எந்த வெஜிடபிளுமே ரொம்ப நேரம் வந்துட்டு அதை வந்துட்டு கொதிக்க வைக்கக்கூடாது. அதில் இருக்கிற வேல்யூஸ் எக்ஸ்ட்ராக்ட் ஆகி வந்துடும். அந்த தண்ணியை வந்துட்டு நல்லா அப்படியே அதுவே அப்சார்ப் பண்ணிக்கிச்சுன்னா நல்லது. இந்த ஏஎம்சியில் அதுதாங்க நடக்கும். இந்த தண்ணியை நல்லா அந்த வெஜிடபிள்லேயே இருக்கிற எல்லா வாட்டரையும் நல்லா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டு அந்த தண்ணியிலேயே அது வந்துட்டு வேகும். அதனால் இதோட வேல்யூஸ் வந்துட்டு இதாகாது, ரொம்ப நேரமும் டைம் எடுக்காது. இப்போ நான் வந்து இதை கடைஞ்சிட்டு காட்டுறேன். அரைக்கீரையே இந்த அளவுக்கு நல்லா மெதுப்பட்டுருச்சுன்னா முளைக்கீரை சிறுகீரை இன்னும் சீக்கிரமாக வெந்துருங்க. பாருங்க. இப்போ நான் இதை தாளிச்சிக்கிறேன். வடுகம் போட்டு தாளிச்சுட்டேங்க, கொட்டிட்டோங்க. அவ்வளோதாங்க, கீரை கடையல் ரெடி. இந்த மாதிரி நல்லா கலக்கி விட்டுட்டு இந்த அவ்வளோதாங்க, இது முடிஞ்சுது. இப்போ நம்ம ஈரலை பார்க்கலாம். இப்போ இதை எடுத்து பார்க்கலாம். பாருங்க, நல்லா சுருங்கிடுச்சு. இது தண்ணியும் இருக்குது இன்னும் கொஞ்சம். இது நம்ம ஃப்ரை பண்ணுறச்ச அந்த தண்ணி அந்த தண்ணியை நம்ம வற்ற வச்சுக்கலாம். இப்போ இதை பாருங்க, நான் உங்களுக்கு பாரிடுச்சு, அதனால கை வைக்கிறதுக்கு ஈஸியாக தான் இருக்கும். பாருங்க, நல்லா வெந்துருச்சு. உங்களுக்கு இந்த இந்த டெக்ஸ்சர் பார்க்கறச்சே தெரியுது இல்லையா? அந்த ரெட்டிலேருந்து ஒரு மாதிரி இந்த கலருக்கு வந்துடும். ஃபஸ்ட்டு நம்ம போடுறச்ச கொஞ்சம் ஒரு ப்ரௌனிஷ் கலராக இருக்கும் இல்லையா, ரெட்டிஷ் ப்ரௌனு. இப்போ இது இந்த மாதிரி வெந்துருச்சுன்னா நம்மளுக்கு இது மாதிரி ஒரு என்ன சொல்கிறது, இது ஒரு மாதிரி க்ரீனிஷ் கலருக்கு மாறிடும். நல்லா வெந்துருச்சு. நான் ஒரு மண் சட்டி வச்சுருக்கேன், அது சூடாகுது. அதில் எண்ணெயை விட்டுக்கிறேன். மண் சட்டி வந்துட்டு நல்லது தான், பட் அதுலேயும் கொஞ்சம் எண்ணெய் நிறைய தான் விடணும். அண்ட் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். இப்போ சூடு பாத்திரம் ரொம்ப ஏறிடக்கூடாது. எண்ணெய் விடுறதுக்கு முன்னாடி பாத்திரம் ரொம்ப சூடாகிடக்கூடாது. அதுக்கப்புறமா வந்துட்டு பண்ணுறச்சியும் கொஞ்சம் குறைச்சி ஏற்றி பண்ணிக்கணும். மெயின்டெனன்ஸ் ஜாஸ்தி. அதை வந்து சோப்பு போட்டு தேய்க்கக்கூடாதுங்கிறாங்க. அதுக்குன்னு ஒரு அரிசி மாவோ கடலை மாவோ வச்சுக்கிட்டு தேய்க்க. இந்த எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. சோம்பு போடுறேன். இது இப்போ சோம்பு பொரிஞ்ச உடனே ஒரு வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய் வந்துட்டு போட்டிருக்கேன், கட் பண்ணி போட்டிருக்கேன். இதை வதக்கிக்கலாம். கொஞ்சம் கிளாஸியாக வந்திருக்குது. இதில் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். வதங்கிட்ட அப்புறமா காட்டுறேங்க. இப்போ மூடி திறந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு 6-7 பல் பூண்டு, ஒரு நல்லா 2 இன்ச் அளவுக்கு இஞ்சி பேஸ்ட் பண்ணிவிட்டு இதில் சொல்கிறேங்க, வதக்கிக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வதங்கிடுச்சு. இப்போ இதில் இந்த வேக வச்ச அந்த ஈரலை இதில் போட்டுறேன். அந்த தண்ணியோட மொத்த மசாலாவோட கொஞ்சம் இதில் கொஞ்சம் தண்ணி கூட ஊற்றிட்டு இந்த மொத்த மசாலையை எடுத்து அதில் ஊற்றலாங்க. இப்போ இந்த மொத்த மசாலாவையும் கொஞ்சம் தண்ணி விட்டு எடுத்துட்டேன், இதில் ஊற்றிட்டேன். இதை இப்போ நல்லா புரட்டி போட்டுக்கலாம். இதுலேயே நம்ம உப்பு, மிளகாத்தூள், தனியாத்தூள், மஞ்சள் தூள் எல்லாமே முன்னாடியே போட்டுட்டோம் வேக வைக்கிறச்ச. இதை நான் இப்படியே கொஞ்சம் மூடி வச்சிடுறேன். இப்போ இதில் கரம் மசாலா போட்டுடலாம். ஒரு 1/2 ஸ்பூனு, கொஞ்சம் கம்மியாக.
இப்போ இந்த அளவுக்கு எல்லா மசாலாவும் சுருங்கி வந்திருக்குது. இப்போ நான் இதில் ஒரு 3/4 ஸ்பூன் மிளகுத்தூள் தூவி விட்டுக்கிறேங்க. இப்போ இதை நான் இன்னும் கூட நல்லா ட்ரை பண்ணிக்கிறேன். இப்போது இது நல்லா சுண்ட வந்துடுச்சுங்க. சட்டியும் ரொம்ப சூடாயிடுச்சு. இப்போ இதில் நான் மல்லி போடலை, கருவேப்பிலை தான் போட போகிறேன். மல்லியும் போட்டுக்கலாம். நான் கருவேப்பிலை தான் போடுவேன். இதில் மல்லி ரொம்ப போட மாட்டேன். இப்படி போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ இந்த கடாயை சூடாக இருக்குதுங்க, மண் பாத்திரம்ல. இப்போ இதை அப்படியே நான் ஆஃப் பண்ணிவிட்டு, எதுவுமே இந்த இதில் இல்லை, பீசஸ்க்கே ஒட்டி இருக்குது. இதில் பாருங்கள், எங்குமே ஒரு கிரேவி மாதிரி இல்லை. இதில் இந்த பீசஸ்க்கு எல்லாமே ஒட்டி இருக்குது பாருங்கள். அவ்வளோதாங்க. இன்னும் கூட இது நல்லா ட்ரை ஆகிடும். இப்போ இதில் கடைசியாக ஒரு 1/4 டப்பை லெமனை வந்துட்டு சூடு இருக்கு இல்லையா, அதுலேயே அப்படி பிழிஞ்சிட்டு, பட்டு ரொம்ப நேரம் வந்துட்டு நீங்கள் அடுப்பில் வைக்காதுங்க. அதை பிழிஞ்சப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம். கொஞ்சம் இன்னும் இந்த லெமன் ஜூஸும் பட்டுதுன்னா கொஞ்சம் நல்லா இன்னும் கூட நல்லாயிருக்கும் அதுக்கு டேஸ்ட்டு. இது லெமன் ஜூஸை போட்டுட்டு நம்ம வந்துட்டு அடுப்பில் வச்சோன்னா இது ஸ்டவ் வந்து ஆன்லேயே இருந்ததுன்னா கசப்பு வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ இந்த புளிப்பு தன்மையும் சேர்ந்ததுன்னா நல்லா இருக்குங்க. அதுக்கு கொஞ்சமாக விட்டுக்கோங்க, குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி. அவ்வளோதாங்க. இப்போ இது கீரை மசியல், கோஸ் பொரியல், ஈரல் பெரட்டல், ரசம் ஆல்ரெடி வச்சது இருந்தது, அதுவே யூஸ் பண்ணிக்கிறோம். இதுதான் இன்னைக்கு நம்ம வீட்டு லஞ்ச். இன்னைக்கு நான் பண்ண ஈரல் பொரியல் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.